ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி விலாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம +1 +2 பொது தமிழ் எப்படி படிக்கலாம் ஷார்ட் டைமில் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து 6th to 10th தமிழ் மட்டும் படிச்சுட்டு +1 +2 படிக்காமல் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. 6th to 10th தமிழ் படித்தா நம்மளால் மேக்ஸிமம் ஒரு 60 கொஸ்டின் போட முடியும், அவ்வளோதான். இப்போலாம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து +1 +2 சிறப்பு தமிழ் பொது தமிழ்லேருந்து தான் வருது. சிறப்பு தமிழை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியலனாலும் 6th to 12th பொது தமிழ் புக்கை தரோவா நம்ம படிச்சு வச்சுக்கிறது தான் நம்மளுக்கு சேஃபு. இப்போ இந்த +1 +2 வந்து ஒரு ஹெவி சிலபஸ், அதை எப்படி கவர் பண்ணுறதுன்ட்டு நிறைய பேர் வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் எப்படி படித்தேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து நோட்ஸ் எடுத்து படிக்க மாட்டேன், நான் வந்து புக்கில் மார்க் பண்ணி வச்சு தான் படிப்பேன். ஏன்னா புக்கில் மார்க் பண்ணி வச்சு படிக்கிறப்போ தான் நம்ம திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுறப்போ புக்கை பார்ப்போம். புக்கை வந்து திரும்ப திரும்ப கண்டினியூஸாக பார்க்குறப்போ தான் நம்மளுக்கு எக்ஸாமில் வந்து இந்த கொஷினை பார்க்குறப்போ இந்த பேஜில் இருந்துச்சு இந்த கொஷின், இந்த கொஷின் வந்து இந்த பேஜில் இத்தனாவது லைன் அப்படின்றது முதற்கொண்டு நம்ம திரும்ப திரும்ப புக்கை பார்க்குறப்போ தான் ஞாபகம் வரும். ஸோ அதனால நான் நோட்ஸ் எடுக்காம தான் படிக்கிறத ப்ரிஃபர் பண்ணுவேன். உங்களுக்கு எது ஓகேவோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது எப்போவுமே வந்து நம்ம தமிழில் +1 +2 படிக்கிறப்போ சிலபஸை கையில் வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா +1 +2 வந்து 10 இயல் இருக்கும். 10 இயலையுமே நம்ம அட்டை டு அட்டை புக்கு ஃபுல்லாக படிக்கிறது கஷ்டம். அப்போ சிலபஸில் எது கவர் ஆகுதோ அதை மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்போ தரவாக படிக்கிறது பெட்டர். சிலபஸ் எடுத்து வச்சுட்டு எது சிலபஸில் கவர் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்படி பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் இயரில் எதுவுமே இருக்காது, எதுவுமே கவர் ஆகிற மாதிரி இருக்காது. செகண்ட் இயரில் 500 இருக்கும். அதுக்கப்புறம் காவடி சிந்தும் சிலபஸில் கவர் ஆகுறது. ஸோ அதை எது கவர் ஆகுதோ அதை ஃபுல்லாக மார்க் பண்ணி வச்சுக்கணும். குறுந்தொகை புறநானூறு எல்லாம் கவர் ஆகும். வாடிவாசல் வந்து சீசு செல்லப்பா, அவர் வந்து ஆசிரியர் நூலாசிரியரில் அவர் வருவார். அடுத்தது வந்து திருக்குறள், நீலகேசி, புறநானூறு. பிள்ளைக்கூடம்ன்றது உவே சுவாமிநாத ஐயர், அவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. நற்றினை, அதுக்கப்புறம் தொல்காப்பியம், பாரதியார் பற்றி. அனங்கரங்கர் நாட்குறிப்பு வந்துட்டு முன்னாடி குரூப் 4 சிலபஸில் இருந்துச்சு, இப்போ அதை எடுத்துட்டாங்க. பட் குரூப் 2க்கு நமக்கு தேவைப்படும். அடுத்து சீராபுராணம், மகநானூறு இதெல்லாம் தேவைப்படும், சிலபஸில் கவர் ஆகும். அதுக்கப்புறம் திருக்குறள். அடுத்ததாக வந்துட்டு காலத்தை வென்ற கலைன்ட்டு இதை பற்றி கொடுத்துருப்பாங்க. தஞ்சை பெரிய கோயில் பற்றி கொடுத்துருப்பாங்க, அது நம்மளுக்கு தேவைப்படும், சிலபஸில் கவர் ஆகும். அதுக்கப்புறம் திருக்குற்றால குறவஞ்சி, திருச்சாளல் இதெல்லாமே நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகுறது. மாணிக்க வாசகர் எழுதுனதுனால இதையும் நம்ம கண்டிப்பாக படிக்கணும். அடுத்தது புரட்சிக்கவி பாரதிதாசனுடையது, 10 சித்தர் உலகம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இந்த உரைநடை. இதுல இருந்து ரிப்பீட்டடாக எப்பயுமே கொஸ்டின் வரும். ஸோ இது வந்து கண்டிப்பாக படிச்சாகணும். அதுக்கப்புறம் காவியம், தருமு சிவராமு இவர் எழுதினது. அடுத்தது தொலைந்து போனவர்கள், அப்துல் ரஹ்மானுடையது இது. அதுக்கப்புறம் வந்துட்டு தாகூரின் கடிதங்கள் கூட ரீட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம். அடுத்தது மனோன்மணியம், கண்டிப்பா இதுல வந்து இந்த நூலாசிரியர் அந்த பாக்ஸ் எடுத்து ரிப்பீட்டடா கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே படிக்கணும். அது போக ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் வந்துட்டு ஒரு ஆசிரியர் பத்தி குறிப்பு கொடுத்துருப்பாங்க. அதுல 10 யூனிட்டுக்குமே படிக்கணுமான்னு கேட்டா கிடையாது. யார் சிலபஸ்ல கவர் ஆகுறாங்களோ அதை மட்டும் படிச்சா கூட போதுமானது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு மீனாட்சி சுந்தரனார் கொடுத்துருப்பாங்க, அது நம்மளுக்கு தேவை. ஆபிரகாம் பண்டிதர், அதுக்கப்புறம் ஜியு போப்பு, சங்கரதாச சுவாமிகள், இவரும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன். அடுத்தது வள்ளலார், திருவிக்கா, இவங்களை மட்டும் படிச்சா கூட போதுமானது. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சு சிலபஸ்ல கவர் ஆகிறது மட்டும் படிச்சா போதும். பட் செகண்ட் டைம் படிக்கிறப்போ எல்லாமே இப்போ எப்படி சொல்றது, ஒரு இயல் இருந்துச்சுன்னா இப்போ 6ஆம் திணைன்னு இருந்தா அந்த 6ஆம் திணையில அந்த நூலாசிரியர் பத்தியோ இல்லை இம்பார்ட்டன்டான பாக்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸ், புக் பேக், ஒன்வேர்டு இதெல்லாமே கண்டிப்பா படிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் சிலபஸ்ல கவர் ஆகிறது தரவா படிச்சுட்டு செகண்ட் டைம் ரிவைஸ் பண்றப்போ எக்ஸ்ட்ரா என்னென்ன இருக்கோ, நூலாசிரியர் 10 இயலுக்குமே ஏதாவது நூலாசிரியர் இருந்தாங்கன்னா அதை படிச்சுக்கணும். பாக்ஸ் இருந்துச்சுன்னா பாக்ஸை படிச்சுக்கணும். புக் பேக், ஒன்வேர்டு இருந்துச்சுன்னா ஒன்வேர்டை படிச்சுக்கணும். புக்கு பின்னாடி அந்த நூல் கொடுத்து நூலாசிரியர் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே செகண்ட் டைம் படிக்கிறப்போ ரிவைஸ் பண்றப்போ அதையும் சேர்த்து படிச்சுக்கணும். தேர்ட் டைம் படிக்கிறப்போ ரெண்டையுமே கம்பைன் பண்ணி 10 இயலையுமே எது நம்ம படிச்சோமோ அதெல்லாம் திரும்ப இன்னொரு டைம் படிக்கணும். இந்த மாதிரி திரும்ப ரிப்பீட் ரிவிஷன் திருப்பி படிக்கிறப்போ தான் 10 இயலுமே நம்ம டச் பண்ண மாதிரி இருக்கும், எதையுமே ஸ்கிப் பண்ணாத மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சிலபஸில் கவர் ஆகிற டாபிக் மட்டும் மார்க் பண்ணி வச்சுட்டு அதை மட்டும் படிச்சிடணும். அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்க இயல்ல நம்ம டச்சே பண்ணாமல் வச்சிருக்கிறத செகண்ட் டைம் எதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணமோ அதில் நூலாசிரியர், அதுக்கப்புறம் வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாக்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை மட்டும் மார்க் பண்ணி வச்சு செகண்ட் டைம் அதை படிக்கணும். அடுத்ததா படிக்கிறப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணி படிக்கணும். அடுத்தது எப்போ படிச்சாலுமே ரெண்டையுமே கம்பைன் பண்ணி படிக்கணும். சிலபஸில் கவர் ஆகிறது, கவர் ஆகாததா இருந்தாலுமே அந்த நூலாசிரியர் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, அதை படிக்கணும். இப்படி படிக்கிறப்போ நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். ஃபுல்லா படிக்கணுன்ற அவசியம் இருக்காது. நம்ம மார்க் பண்ணதை மட்டும் படிச்சா போதுமானதா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், சிலபஸ்ல இருக்கிறது நீங்க ஃபுல்லா படிச்சிருவீங்க, அதுக்கு புக் பேக் எல்லாமே படிச்சிருவீங்க, அந்த புக்கு அந்த இயலுக்கு பின்னாடி என்னென்ன இருக்கோ எல்லாமே படிச்சிருவீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இயல் பாத்தீங்கன்னா எதுவுமே சிலபஸ்ல இல்லாததா இருக்கு. இப்போ பேச்சு மொழியும் கவிதை மொழியும் இருக்குன்னா இந்த உரைநடையில அந்த மேல வந்து இயல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை ரீட் பண்ணிக்கலாம். இப்போ கலைகளின் உச்சம் கவிதை என்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து கொஸ்டின்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, இந்த மாதிரி பாக்ஸை படிச்சுக்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வால்ட் விட்மன்லாம் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். வால்ட் விட்மனை ஃபாலோ பண்ணி தான் பாரதியார் கவிதை எழுத தொடங்கினார். இப்போ வால்ட் விட்மனை வந்து அவரை பத்தின பாக்ஸ் கொடுத்துருக்கப்போ இது முக்கியமான பாக்ஸ், இதை வந்து ரீட் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது.
இந்த மாதிரி முக்கியமான பாக்ஸஸ் ரீட் பண்ணிக்கிறது, புக்குக்கு பின்னாடி இருக்க அந்த இயலுக்கு பின்னாடி இருக்க நூல்வெளியை படிச்சு வச்சுக்கிறது. அவரோட இயற்பெயர் என்னென்ன நூல் எழுதியிருக்காரு, சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காருன்னா எந்த ஆண்டு எந்த நூலுக்காக வாங்கியிருக்காரு அப்படின்றத மார்க் பண்ணி வச்சுட்டு அதை மட்டும் நம்ம மெமரைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ இந்த இயல்ல யுகத்தின் பாடல் அப்படின்ற ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இதை எழுதினவரும் நம்மளுக்கு சிலபஸ்ல கவர் ஆவாரான்னு கேட்டா இல்ல, ஆனா நூலாசிரியர்ல கேட்க சான்சஸ் இருக்கு. இப்ப சு வில்வரத்தினம் அவர் தான் இந்த பாடலை இயற்றியவர். இவர் எந்த தீவுல பிறந்திருக்காரு, எந்த வருஷம் இவருடைய கவிதைகள் தூக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ரீட் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். பாக்ஸையாச்சும் அட்லீஸ்ட் பாக்ஸையாச்சும் நம்ம ரீட் பண்ணி வச்சுக்கிறது நம்மளுக்கு சேஃப். அடுத்தது இந்த ரசூல் கம்ஸ்தேவ், இவர் வந்து இந்த கொஸ்டின் நம்மளுக்கு ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூறில்லாத பறவை அப்படின்ற இந்த கொஸ்டின் இந்த வரிகள் யாருடையதுன்ட்டு ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸை மட்டும் ரீட் பண்ணி திரும்ப ரீட் பண்ணி வச்சுக்கிறது, மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு நல்லது. அடுத்தது நன்னூல் வந்து சிலபஸ்ல கவர் ஆகாது. பட் நமக்கு வந்துட்டு நன்னூல்னா பவனந்தி முனிவரை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறது, இதுல ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம ரீட் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு நல்லது. இந்த பாக்ஸ் வந்து முக்கியமானது. ஸோ இதை வந்து இந்த மாதிரி பாக்ஸை மட்டுமாச்சும் படிச்சு வச்சுக்கிறது நம்மளுக்கு நல்லது. அடுத்தது பாருங்க, ஆறாம் திணை வந்து முத்துலிங்கம் அவர் இயற்றியது. இப்போ இதுல ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்து இந்த நூல்வெளியாச்சும் ரீட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது இலக்கணமே வந்து +1 +2 இலக்கணம் அவ்வளோ இம்பார்ட்டன்டான்னு கேட்டா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் நம்ம ஒரு டைம் ஆச்சு ரீட் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு நல்லது. இப்போ மொழி முதல் மொழி இறுதியெல்லாம் நம்ம வந்து 10th வரைக்கும் படிக்கிறதுலேயே நம்ம கவர் ஆயிரும். ஸோ இது வந்து தேவை கிடையாது, நம்ம அதில் படிக்கிறதே போதுமானது. பட் ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஒன்வேர்ட்ஸ் இலக்கணமா இருந்தாலும் சரி, இயலுக்கு பின்னாடி மொத்தமாக கொடுத்துருக்க அந்த ஒன்வேர்டா இருந்தாலும் சரி, எல்லா இயலுக்குமே 10 இயலுக்குமே நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். இதே மாதிரி இந்த ஆசிரியர் குறிப்பு மொழியை ஆழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சான்றோர் பத்தி கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம செலக்டிவா சிலபஸ்ல கவர் ஆகிறவங்களை மட்டும் படிச்சா போதுமானது. இப்போ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார், இவர் வந்து சிலபஸ்ல கவர் ஆக மாட்டாரு. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் கவர் ஆவாரு. ஆனா அவரை பத்தின குறிப்பு இருக்காது எந்த புக்லயுமே. நம்மளா வந்து இன்டர்நெட்டை ரெஃபர் பண்ணி பார்த்து படிச்சு வச்சுக்கலாம். பட் இவரையும் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. இவரை பத்தியும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ இவரையும் படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஒரு இயலை இப்படிதான் படிக்கணும். இந்த இயல்ல வந்து ஃபர்ஸ்ட் இயல்ல வந்து சிலபஸ்ல கவர் ஆகிற மாதிரி எதுவும் இல்லைனாலும் ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி இருக்கிற நூலாசிரியர் படிச்சு வச்சுக்கிறது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இலக்கணமுமே லைட்டா பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஒரு இயலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கலைச்சொல் அறிவோம், நூலாசிரியர், வேற இம்பார்ட்டண்டா ஏதாவது பாக்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம கண்டிப்பா படிச்சே ஆகணும். அதுல இருந்து தான் இப்பெல்லாம் வந்து அதிகமா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஏன் சிலபஸ்ல கவர் ஆகலனாலும் அந்த செயலுக்குரிய இல்ல அந்த உரைநடைக்குரிய ஆசிரியர் பத்தி படிங்கன்னு சொல்றேன்னா, இப்போ இதுலயே பாருங்க, திருமலை முருகன் பல்லுன்றது தனியா வந்து சிலபஸ்ல கவர் ஆகல. பட் இதை பத்தின கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா நிறைய ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்டிருக்காங்க. திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நிறைய கொஸ்டின் சிலபஸ்ல கவர் ஆகலனாலும் அது நூலாசிரியர் அப்படின்ற டாபிக்ல இருந்து நம்மளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் அந்த இயலுக்குள்ள ரீட் பண்றோமோ இல்லையோ அந்த நூலாசிரியர், இம்பார்ட்டன்ட் பாக்ஸ், புக் பேக்ல கொடுத்திருக்க நூலாசிரியர், இதெல்லாம் கண்டிப்பா நம்ம ரீட் பண்ணியே ஆகணும். +1 +2ல உரைநடை உள்ள போய் படிக்கிறோமோ இல்லையோ புக் பேக்கு பின்னாடி இருக்கிற அந்த நூலாசிரியர் இதை கண்டிப்பா நம்ம ரீட் பண்ணியே ஆகணும். அதுல இருந்து இப்போலாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. எதனால எல்லா இயலையும் பாக்ஸ் படிக்கணும்னு சொல்றேன்னா, இப்போ காற்றில் கலந்த பேராசைன்னு 8வது இயல் இருக்கு 11th தமிழ்ல. இது வந்து சுந்தர ராமசாமின்னு கொடுத்துருக்காங்க. இது எழுதினவர் இந்த உரைநடையம். இப்போ இது வந்து சுந்தர ராமசாமின்னு சிலபஸ்ல கவர் ஆகுறாங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அதுக்கு பதிலாக பசுவையான்னு கொடுத்துருப்பாங்க. பசுவையாவோட இயற்பெயர் தான் சுந்தர ராமசாமி. இங்க பாருங்க, நாகர்கோயிலை சேர்ந்த சுந்தர ராமசாமி நவீன தமிழ் எழுத்தாளர்களில் ஒருவர். பசுபையா என்ற புனைப்பெயரில் கவிதைகள் எழுதியவர். ஸோ இப்போ நம்ம பாக்ஸ் நூலாசிரியர் படிக்கிறப்போ தான் நம்மளால வந்துட்டு இந்த மாதிரி கொஸ்டின்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். யார் சிலபஸ்ல கவர் ஆகிற என்ன அப்படின்றது நம்ம எல்லா இயலுக்கும் பாக்ஸ் படிக்கிறப்போ தான் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எதெல்லாம் கண்ணுக்கு தெரியுதோ சிலபஸ்ல கவர் ஆகிற மாதிரி இருக்கும் அதை ஃபுல்லா மார்க் பண்ணி வச்சுட்டு அதை ஃபர்ஸ்ட் ஃபுல்லா படிச்சிடணும். அதுக்கப்புறம் சிலபஸ்ல கவர் ஆகலனாலும் அந்தந்த இயலுக்கு பின்னாடி இருக்க நூலாசிரியர் நூல்வெளி ஃபுல்லா படிச்சிடணும். இதுதான் 11th தமிழ் 12th தமிழ்ல படிக்கிறதுக்கான ஒரு மெத்தட். நம்ம ஃபுல்லா ஒரு இயல் முடிக்கணும் அப்படின்னு உட்காந்தோம்னா நம்மளால முடிக்கவே முடியாது. அது போக அது வேஸ்ட் ஆஃப் டைம். இப்படி படிக்கிறதுனால நம்ம சீக்கிரமாவும் படிக்க முடியும், தேவையானதையும் படிக்க முடியும். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. 12th அதே மாதிரி தான். இந்த மாதிரி சிலபஸ்ல கவர் ஆகிறது ஃபுல்லா மார்க் பண்ணி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் அதை படிச்சுட்டு தருவா. அதுக்கப்புறம் சிலபஸ்ல எது கவர் ஆகாம நம்ம மார்க் பண்ண வச்சிருக்கோமோ அதுக்குரிய நூலாசிரியர், புக் பேக், ஒன் வேர்டு, அதுக்குரிய இலக்கணம் தேவைப்பட்டா அதை ரீட் பண்ணிக்கிறது, அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 சேர்த்து கம்பைன் பண்ணி திருப்பி எப்போல்லாம் ரிவைஸ் பண்றோமோ ஃபுல்லா எல்லா எத்தனை இயல் இருக்கும் அதை ஃபுல்லா ரிவைஸ் பண்ணணும். இவ்வளவுதான். அப்போ இங்க ரிவைஸ் பண்றப்ப கூட ஃபர்ஸ்ட் நம்ம தேவையானது எதை படிச்சோமோ அதை ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இது இம்பார்ட்டன்ட் இல்ல இருந்தாலும் நூலாசிரியர் படிப்போம் அப்படின்னு படிச்சிருப்போம் பாத்தீங்களா, சிலபஸ்ல கவர் ஆகலனாலும் அதை வந்து செகண்ட் டைம் ரிவைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எப்பயுமே எது இம்பார்ட்டனோ அதை ரிவைஸ் பண்ணிட்டு தான் செகண்டா வந்து எது இம்பார்ட்டன்ட் இல்ல இருந்தாலும் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு படிக்கிறோமோ அதை ரிவைஸ் பண்ணணும். அப்படி பண்றப்போ நம்மளுக்கு வந்துட்டு டைம் சேவ் ஆகுற மாதிரி இருக்கும்.
ஸோ 11th 12th இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் நான் ஃபாலோ பண்ண மெத்தட். இப்படி தான் நான் 11th 12th தமிழ் படித்தேன். இப்படி தான் வந்து நான் தமிழ்லையும் இப்படி படித்ததுனால தான் தமிழில் என்னால் 90+ போட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நான் பண்ண மிஸ்டேக் டெஸ்ட் போட்டு பார்க்காதது, அது போக ஜிஎஸ் வந்து தெளிவாக படிக்கல. அதுதான் அந்த மிஸ்டேக்கை இப்போ வந்து நான் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி ரெகுலராக படிங்க, ரெகுலராக டெஸ்ட் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய்.